Hi guys, நான் தான் KTM ஜெகத். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எனக்கு ஒரு ப்ரோ உங்கள் பைக் வந்து எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. புதுசாக வந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைக்கு எல்லா பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோ போட முடியல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தெரியும், அடிபட்டுருக்கு. சரி, ஓகேங்க, வாங்க நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். நான் இந்த பைக்கு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணேன், புதுசாக பைக் வாங்கும் போது நான் எப்படி இந்த வண்டியை நான் வந்து மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து எனக்கு சர்வீஸ் வந்து டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 1 month டைம் கொடுத்தாங்க. இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே ஓடணும். எனக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் கொடுத்தாங்க ஃபஸ்ட் சர்வீஸுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சர்வீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கொரோனாலாம் வந்தது, அதனால் இப்போ தள்ளி போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் டைம் லைன் கொடுத்துருப்பானுங்க. 48 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைம் கொடுத்துருப்பானுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் விட்டு பைக்கை சர்வீஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நீங்கள் புதுசாக வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் இருக்காது. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துருவெலாம் கிளியர் பண்ணுற ஒரு ஆயில் இருக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டியாவது செயின் க்ளீன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் அடிச்சுடுங்க. நீங்கள் அப்படி செயின் லூப் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 17,000 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பாயிட் போகுதுன்னா, நீங்கள் வந்து செயின் லூப் வந்து அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிலோமீட்ரு 11,000 கிலோமீட்டர்லேயே உங்கள் செயின் ஸ்பாயிட் போயிடும். செயின் லூபு செயின் கிளீனர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் அடிங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து ஐக்கானில் தரேன், நீங்கள் போயிட்டு டச் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து எது மெயினான பார்ட் எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் தான். நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் நல்லாயிருக்கும். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இன்ஜின் பக்கத்தில் வந்து சோர்ஸ் பண்ணுறதுனால அது வந்து மண்ணில் எடுத்துன்னு போயிட்டு இந்த இன்ஜின் கார்டாண்ட நிற்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு நிறுத்து நல்லது. அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 2 times வந்து வாஷ் பண்ணுறீங்க கிளியராக. ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிற்கும். பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே மண்ணு பட்டு ஸ்க்ராட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய்ட்டு வாஷ் பண்ணணும். ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து பே பண்ண சொல்லுவாங்க. 200 அப்படி எனக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது வீட்டிலே வாஷ் பண்ணலாம். இது வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சென்சாரில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வாட்டர் வாஷ் கடையில் எங்கேயுமே விட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியே வாட்டர் வாஷ் விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் சீட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாத்துலையும் தண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் வந்து வெளியே பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ்கிட்ட கூட பார்த்துருப்பீங்க. உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறதுனா தண்ணி உள்ளெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஃபுல்லாக சென்சாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெங்கேயும் வெளியெலாம் வாஷ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்களே வந்து வீட்டிலே வாஷ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நான் சும்மா டிப்ஸு மட்டும் சொல்கிறேன், அது கேளுங்க. இந்த டூம் இருக்குல்ல, இந்த டூமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கவர் மட்டும் போட்டு நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி எடுத்து மேலே ஊற்றி வாஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோர்ஸாக தண்ணியில் எதுவுமே அடிக்காதீங்க. அந்தமாதிரி இன்ஜின் பக்கத்தில் ஃபோர்ஸாக தண்ணி அடிக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 times அந்தமாரி 2 times இல்லை 3 times வந்து வண்டி வந்து வாஷப்லாம் சூப்பராக வச்சுருப்பேன் கிளியராக. அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா இருக்குது, மெயின்டைனாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்க் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கல் மாட்டோம். அதை வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே உங்களால் எதனா சடனாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடை நீங்கள் வண்டி அதான் வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு விடுங்க. பிரேக் அடிச்சு விட்டிங்கன்னா அதில் டிஸ்க் பேடில் இருக்க கல் எதுவும் இருந்தாலும் வந்து வெளியே விழுந்துடும். அப்படி நீங்கள் கரெக்டான சவுண்டு கேட்டே இருக்குன்னா நீங்கள் ஷோரூம் எடுத்துன்னு வண்டி விடுறது நல்லது. வெளியே எங்கேயுமே சர்வீஸ் பண்ணாதீங்க. ஷோரூமில் எடுத்துன்னு போய்ட்டு வண்டி விட்டு நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க கல்லை. சரி, ஓகேங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து பிரேக் பேடு இதெல்லாம் வந்து போயிடும். அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. நீங்கள் பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களோட டிஸ்க் பேடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு 15,000 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் புதுசாக பைக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுலாம் அதிகமாக படாமல் சேரெலாம் அதிகமாக படாமல் பார்த்துங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு ரொம்ப நல்லது. காய்ஸ், இந்த டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு மட்டும்லாம் கிடையாது. நீங்கள் வாங்க போகிற எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணி ஃபுல்லாக வந்து செயின் லூப் அடித்து நல்லா வச்சுருக்கணும் செயினை. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளியராக வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்கள் வண்டிக்கு வந்து எந்த டேமேஜும் எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நிறைய பார்த்துக்குங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்டு இங்கே இது இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்லைடர் எல்லாமே இருக்கிறதுனால என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாலும் அவ்வளோ டேமேஜ்லாம் எதுவுமே ஆகலை. ஹேண்ட் கார்டு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா என் வண்டி இப்போ தப்பிச்சிருக்கு. நான் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே அந்த ஹேண்ட் கார்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் பல்ட்டி அடிக்கிற அளவுக்குலாம் எதுவும் டேமேஜ் ஆகலை. என்னோடய டூமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் பிளேட்டு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை. ஹேண்ட் கார்டு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோலாங்க எதுவும் அடிப்படலைங்க. இது வரைக்கும் சந்தோஷம். சரி, ஓகேங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிசர்வ் இருக்கும். கீழே வந்து இந்த பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 பாயிண்ட் ஏதோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 பாயிண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லு அந்தமாரி சொல்லிட்டு இருக்கும் பாயிண்ட்டு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இடிசி இருக்கும். அந்த இடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் தாண்டி மேலே 2 பாயிண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரேடியேட்டர் ஆன் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு இஷ்யூ இருந்தால் அப்புறம் அந்த இடிசி வந்து ஃபுல்லாக ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் விட்டு எல்லாம் மாற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து அடி வாங்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃபியூல் அதிகமாக விட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூல் பம்ப் அடி வாங்கி அப்புறம் பைக்கு நிறைய டேங்க் உள்ள வேலை வச்சுச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் அடி வாங்காமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நினைக்கிறேங்க இந்த வண்டியில். அவ்வளோவும் வேறு எதுவும் இல்லை. பேட்டரிலாம் கூட இந்த வண்டி நல்லா தான் இருக்கும். வேறு எதுவும் சொல்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. பைக் மெயின்டெனன்ஸ்னால் இதாங்க, ரொம்பலாம் இல்லை. பைக் மெயின்டெனன்ஸ் இதான் பண்ணணும். சர்வீஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து சூப்பராக இருக்கும். யாரும் எதுவும் அந்தளவுக்குலாம் ரொம்ப டேமேஜ்லாம் ஆகாது. வண்டி யாருக்கிட்டையும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஓட்டுற மாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நம்ம பார்த்து கரெக்டாக பொறுமையாக ஓட்டுவோம். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் எப்படி தெரியுமாங்க, பைக் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி முறுக்கு தான் தோணும். ஏன்னா இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா சிசி அதிகம். சும்மா ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டாலே முறுக்குன்னு தான் தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கு நீங்கள் மெயின்டைனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதிகமாக வந்து பைக் கொடுக்காதீங்க. எடுத்துகிட்டு போனாலும் கரெக்டாக ஓட்டுறோன்னா அந்தமாரி பார்த்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அந்தமாரி நீங்கள் வந்து வெளியில் ராங் ட்ரிப்லாம் போனீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃப்டியாக போங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்லிட்டேன். பைக் மெயின்டெனன்ஸ் இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பைக் மெயின்டெனன்ஸ்னால் இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நான் ஃபுல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோவும் இதில் வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குக்குமே தான், இந்த பைக்குக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாதுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். டிஎஃப் ஸ்குவாட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும். டிஎஃப் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், பாய்.